அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காசா சிறுவர் மருத்துவமனை அருகே இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கிச்சூடு. நெருக்கடியை சந்திக்கும் போர் நிறுத்தம். அமெரிக்காவில் தாக்கப்பட்ட ஈரானிய ரேடார் தளங்கள். இரு ஈரானிய ட்ரோன்கள் அமெரிக்க ராணுவத்தால் அழிப்பு. ஹார்மூஸ் முடக்கத்தின் உண்மையான லாபதாரி அமெரிக்காவை ரஷ்யா பகிர் குற்றச்சாட்டு. சீன ஜனாதிபதியின் வருகைக்கு முன் 10,000 டன் எடையுள்ள பிரம்மாண்ட போர்க்கப்பலை உருவாக்கும் வடகொரியா. ட்ரம்பை முஷ்பா ஹமேனி சந்திக்க மாட்டார். ஈரானின் அதிரடி. யாத்திரையில் 165 பக்தர்கள் உயிரிழப்பு. போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்பட்டமாக மீறப்படுவதாக ஈரான் கண்டனம். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மீது உக்ரைனின் பாரிய ட்ரோன் தாக்குதல். கொல்லப்பட்ட ஹமாஸின் முக்கிய தளபதி இஸ்ரேல் நோக்கி பாய்ந்த ஏவுகணைகள். தொடர்பென விரிவான செய்திகள். காசா நகரின் கிழக்கு பகுதியில் உள்ள துஃபா குடியிருப்பு பகுதிக்கு கிழக்கே அமைந்துள்ள அல் துர்ரா சிறுவர் மருத்துவமனைக்கு அருகாமையில் இஸ்ரேலிய ராணுவம் திடீர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் ராணுவத்தால் மஞ்சள் மண்டலம் என வகைப்படுத்தப்பட்ட பகுதிக்குள் இந்த மருத்துவமனை அமைந்துள்ளது. பொதுவாக இத்தகைய மஞ்சள் மண்டல அறிவிப்பு என்பது ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படக்கூடிய பொதுமக்கள் நடமாட்டத்திற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட பகுதியை குறிக்கும் என்பதால் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஹார்மூஸ் நீரிணையின் நோக்கி ஏவப்பட்ட 4 ஈரானிய ஒருவழி தாக்குதல் ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்திய பின்னர் வெள்ளிக்கிழமை மாலை ஈரானில் உள்ள கடலோர கண்காணிப்பு ரேடார் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதில் குவைட் மற்றும் பஹ்ரைன் வளைகுடா நாடுகளை குறிவைத்து ஈரான் இரவோடு இரவாக நடத்திய தொடர் தாக்குதல்களையும் தங்கள் படைகள் இடமறித்ததாக அமெரிக்க மத்திய கடலை பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த தாக்குதலில் எந்த அமெரிக்க படையினரும் காயமடையவில்லை என்றும் அது கூறியுள்ளது. எனினும் அமெரிக்க ராணுவத்தின் விரோத நடவடிக்கைகள் என்றும் விவரித்ததற்கு பதிலடியாக இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினர் ஒரு அமெரிக்க விமானப்படை தளம் மற்றும் பிற அமெரிக்க வசதிகளை குறிவைத்து நள்ளிரவில் தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ அரசு ஒலிபரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தனது ரேடார் தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்களை நிலையேற்ற போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் தெளிவான மீறல் என ஈரான் குறிப்பிட்டுள்ளது. அந்நாட்டின் ராணுவம் விழிப்புடனும் தீர்க்கமாகவும் விகிதாசார அடிப்படையிலும் பதிலடி கொடுத்ததாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை அதிகாலையில் குவைட் வான்வெளிக்குள் 7 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கண்டறிந்து அளித்ததாக குவைட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 3 ஏவுகணைகளையும் பல ஆளில்லா விமானங்களையும் இடைமறித்து அளித்ததாக பஹ்ரைன் கூறியது. இரு நாடுகளிலும் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை. மேலும் ஒவ்வொரு நாடும் இந்த சமீபத்திய தாக்குதல்களை கண்டித்துள்ளன. ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட பிராந்தியத்தின் பல நாடுகள் ஈரான் தனது வளைகுடா அண்டை நாடுகளை குறிவைப்பதை கண்டித்ததோடு இந்த தாக்குதல்கள் வளைகுடாவின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளன. ஹார்மூஸ் நீரிணையில் 2 ஈரானிய ட்ரோன்களை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள ஹார்மூஸ் நீரிணையில் சர்வதேச கடல்வழி போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்த 2 ஈரானிய ட்ரோன்களை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. ஈரானின் நடவடிக்கைகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள அமெரிக்க படைகள் மத்திய கிழக்கில் தயார் நிலையில் உள்ளது என அமெரிக்க ராணுவம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. உலகளவில் முக்கிய எண்ணெய் வழி போக்குவரத்தான ஹார்மூஸ் நீரிணை வழக்கம் போல் செயற்படாமல் உள்ளதால் சந்தையில் எரிபொருள் மசகு எண்ணெயின் விலை உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹார்மூஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ள தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களே அதிக அளவில் லாபமடைந்து வருவதாக ரஷ்யாவின் முன்னணி எண்ணெய் நிறுவனமான நோஸ்நெஃப்டின் தலைமைச் செயல் அதிகாரி இகோர் ஹெட்ஜின் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்ய பொருளாதார மாநாட்டில் சனிக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து ஹார்மூஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை உலக எரிசக்தி சந்தையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையால் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு தற்போது சந்தையில் போட்டி குறைந்துள்ளதாகவும் அதிக விலைக்கு எண்ணெய் விற்பனை செய்து அதிக லாபம் ஈட்டும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அமெரிக்காவின் நடவடிக்கைகள் உலகளாவிய எரிசக்தி சந்தையின் விதிமுறைகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளும் தந்திரமான முயற்சியாகவே தோன்றுவதாகவும் இகோர் செச்சின் விமர்சித்துள்ளார். உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% பங்கை கொண்ட ஹார்முஸ் நீரிணையில் பதற்றினை தொடருமானால் அது சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய்க்கான நீண்டகால தேவையை பாதிக்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். அத்துடன் இந்த நெருக்கடி மாற்று எரிபொருட்கள் தொடர்பான ஆர்வத்தை மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் அந்த நாட்டை மட்டுமல்லாது உலகளாவிய பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி சந்தைக்கும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர், இதனால் உருவாகும் அபாயங்கள் போதுமான அளவில் மதிப்பிடப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் அந்நாட்டு கடற்படையை வலுப்படுத்தும் நோக்கில் 10,000 டன் எடையுள்ள பிரம்மாண்ட போர்க்கப்பலை உருவாக்கவும் அதிநவீன ரகசிய நீருக்கடியிலான ஆயுதங்களை உருவாக்கவும் உத்தரவிட்டுள்ளார். அடுத்த வாரம் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் வடகொரியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவிருக்கும் நிலையில் கிம் ஜாங் உன் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதற்கு முன்னோட்டமாக அண்மையில் கடலில் சோதனை செய்யப்பட்ட 5,000 டன் எடையுள்ள ஹாங்காங் என்ற போர்க்கப்பலின் செயல்பாடுகளை தனது மகளுடன் நேரில் சென்று கிம் ஜாங் உன் பார்வையிட்டார். கடந்த ஆண்டு இதே கப்பல் தொடக்க விழாவின் போது ஒரு பகுதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் அது தற்போது சரி செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனது நாட்டின் அணுவாயுத இருப்பை அதிவேகமாக அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள கிம், அணுவாயுத தாக்குதல்களை முறியடிக்க கடற்படை பலத்தை உயர்த்துவது கட்டாயம் என்று தெரிவித்துள்ளார். வடகொரியா 10,000 டன் எடையுள்ள பிரம்மாண்ட போர்க்கப்பலை உருவாக்க திட்டமிடுவது குறித்து பேசுவது இதுவே முதல் முறை என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ரஷ்யாவுடன் நெருங்கி வரும் வடகொரியாவை தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் சீன ஜனாதிபதி ஜூன் 8 மற்றும் 9 ஆகிய திகதிகளில் பியாங்யாங்கிற்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். இந்த சூழ்நிலையில் சீன ஜனாதிபதியின் வருகைக்கு முன்பாக தனது நாட்டின் ராணுவ மற்றும் கடற்படை பலத்தை காண்பிக்கும் நோக்கில் கிம் ஜாங் உன் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டால் அந்நாட்டின் உச்ச தலைவர் முஷ்தபா ஹமேனியை தான் சந்திக்க வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் தெரிவித்தார். இந்த நிலையில் ட்ரம்பை முஷ்தபா ஹமேனி சந்திக்க மாட்டார் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. முஷ்தபா ஹமேனியின் மூத்த ஆலோசகர் மொக்சன் ரெசாய் அளித்த பேட்டியில், ட்ரம்பை முஷ்தபா ஹமேனி சந்திக்க வாய்ப்பு இல்லை. தற்போது நாங்கள் பேச்சுவார்த்தையின் முதல் கட்டத்தில் இருக்கின்றோம். ஆனால் இந்த செயல்முறையை ட்ரம்ப் முடக்கியுள்ளார். எனவே அத்தகைய சந்திப்பு நடைபெறாது. பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்வதற்கான பொறுப்பு அமெரிக்காவிடம் உள்ளது. முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரான் சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் வெளிப்படையாக கூறி வருகின்றோம். ஆனால் இந்த விவகாரத்தில் அமெரிக்கர்கள் உண்மையை சொல்லவில்லை. இந்த விவகாரம் இரு நாடுகளுக்கும் இடையே நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மாநிலம் உத்தரகாண்டில் யாத்திரை சென்ற பக்தர்களில் 165 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற சார்தாம் யாத்திரையில் பங்கேற்க உத்தரகாண்டில் வரலாறு காணாத பக்தர்கள் கூட்டம் கூடியுள்ளது. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதியன்று சார்தாம் யாத்திரையானது ஹங்கோத்ரி மற்றும் ஜமுனோத்ரி கோவில்களின் நுழைவாயிலில் திறக்கப்பட்டதுடன் தொடங்கியது. இது தொடங்கி இதுவரை 49 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் அங்கு சென்றவர்களில் 165 பக்தர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடினமான மலைப்பகுதி என்பதால் மாரடைப்பு ஏற்பட்டு அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்களில் 80 பேர் கேதார்நாத் வழித்தடத்திலும் 48 பேர் பத்ரிநாத் வழித்தடத்திலும் 21 பேர் ஜமுனோத்ரி வழித்தடத்திலும் 16 பேர் ஹங்கோத்ரி வழித்தடத்திலும் இறந்துள்ளனர் என்று தெரிய வந்துள்ளது. மருத்துவ பரிசோதனையின்படி சராசரியாக ஒரு நாளைக்கு 3 மரணங்கள் வீதம் நிகழ்ந்துள்ளது. ஈரானின் தென்பகுதியில் அமைந்துள்ள ரேடார் நிலையங்கள் மற்றும் கடலோர கண்காணிப்பு தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையே நிலவி வரும் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இந்த தாக்குதல் அப்பட்டமாக மீறியுள்ளதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தெற்கு ஈரானின் சிரிக் மற்றும் கெசம் தீவு பகுதிகளில் வசதிகள் இலக்கு வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் எல்லைகளை பாதுகாக்கவும் சர்வதேச நீர்வழிகளில் கப்பல் போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த தளங்கள் செயல்பட்டு வருவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய கடலை தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியை நோக்கி ஈரான் ட்ரோன்களை ஏவியதைத் தொடர்ந்து மேலும் கடல்சார் தாக்குதல்கள் நடைபெறாமல் தடுக்கவே இந்த தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியதாக கூறியுள்ளது. இந்த தாக்குதல் ஏப்ரல் 8ஆம் தேதி எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறுவது மட்டுமில்லாமல் ஈரானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான ஒரு ராணுவ ஆக்கிரமிப்பு நடவடிக்கையினை ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. வாஷிங்டன் நிர்வாகத்திற்கு பதற்றத்தை குறைப்பதில் விருப்பமில்லை என்பதை இந்த தாக்குதல்கள் காட்டுவதாகவும் ஈரான் மீதான அமெரிக்காவின் தொடர்ச்சியான பகைமை மற்றும் ஆத்திரமூட்டும் போக்கின் ஒரு பகுதியே இது என்றும் அமைச்சு சாடியுள்ளது. அமெரிக்காவின் இந்த தாக்குதல்களுக்கு ஈரானிய ஆயுதப்படைகள் தகுந்த மற்றும் தீர்க்கமான முறையில் பதிலளித்துள்ளதாக தெஹ்ரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்துடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. எனினும் கடந்த சில வாரங்களாக இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. ஈரானின் வெளிநாடுகளில் முடக்கப்பட்ட எண்ணெய் வருவாய் மற்றும் சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்பது ஈரானின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மீது உக்ரைன் ராணுவம் கடுமையான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, ரஷ்யாவின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு முறையான பதிலடியாகவே தங்களது படைகள் ரஷ்யாவின் ஆயுத கிடங்குகள் மற்றும் கடற்படை தளம் மீது இந்த தாக்குதலை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நேரடி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த உக்ரைன் ஜனாதிபதியை சந்திப்பதில் எந்த பயனும் இல்லை என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்து ஒரு நாள் கடந்த நிலையிலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடக அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதற்கிடையில் ரஷ்யாவின் லெனின்கிராட் பிராந்தியத்தின் ஆளுநர் அலெக்சாண்டர் ட்ரோஸ்டென்கோ தெரிவிக்கையில் தங்கள் பிராந்திய வான்வெளியில் 140க்கும் மேற்பட்ட உக்ரைனிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறியுள்ளார். மேலும் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் தங்களின் பாதுகாப்பை கருதி வீடுகளுக்குள்ளே இருக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். காசாவில் இஸ்ரேலிய படையினர் நடத்திய தாக்குதலில் ஹமாஸின் முக்கிய தளபதி கொல்லப்பட்டுள்ளார். காசா பகுதியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸின் முக்கிய தளபதி ஜக்ர் அபு கரீம் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது. கொல்லப்பட்ட தளபதி சாக்ர் அபு கரீம் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் முக்கிய பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இஸ்ரேலிய படையினர் மீது சமீப காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல்களிலும் இவர் மூளையாக செயற்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் தளபதி சாக்ர் அபு கரீம் ஹமாஸ் அமைப்பை தொடர்ந்து பலப்படுத்துவதிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததாக ஐடிஎஃப் தகவல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய படையினர் நடத்திய இந்த சமீபத்திய வான்வழி தாக்குதலில் மற்றொரு ஹமாஸ் போராளியும் கொல்லப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேலின் வடக்கு பகுதியை குறிவைத்து லெபனானில் இருந்து 2 ஏவுகணைகள் ஏவப்பட்ட நிலையில் இஸ்ரேலின் கிஃப்தா மற்றும் ராமோட் நாப்தலி ஆகிய பகுதிகளில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டன. லெபனானில் இருந்து ஏவப்பட்ட இந்த 2 ஏவுகணைகளையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக இடைமறித்து அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.